கோத்தா திங்கி மூக்கிம் செடிலியில் புதிதாக நிர்மாணிக்கப்படவிருக்கும் யூனிவர்சிட்டி சயின்ஸ் இஸ்லாம் மலேசியா கல்வி மருத்துவமனை USIM ஜொஹோர் மேம்பாட்டில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் மாநில வளர்ச்சிக்கு ஒரு உத்வேகத்தை தருவதோடு ஜொஹோர் மக்களுக்கு நிறைந்த பலன்களை கொண்டு வரும் என்று மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். இத்திட்டமானது ஜொஹோர் மாநிலத்தின் அடிப்படை வசதிகள், மேம்பாடு போன்றவற்றில் ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் ஜொஹோர் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமான பங்கினை ஆற்றுவதோடு கோத்தா திங்கி வாழ் மக்களுக்கு பெரும் பலனை தரும் என்று சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பொதுப்பணி இலாகா தலைமை இயக்குனர் டத்தோ ரோஸ்லான் இஸ்மாயில் இங்கு கோலாலம்பூரில் உள்ள இஸ்தானா புக்கெட் துங்குவில் இப்புதிய மேம்பாட்டு திட்டம் குறித்து விளக்கமளித்த பின்னர் பேரரசர் இக்கருத்தை பதிவு செய்தார். இத்திட்டத்தில் கல்வி போதனை கட்டடங்கள், மாணவர்களுக்கான ஹாஸ்டல்கள், பல்கலைக்கழக அதிகாரிகள், பணியாளர்கள், தாதியர்கள் ஆகியோர் தங்கியிருப்பதற்கான வீடுகள் ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன. 2023 பட்ஜெட்டின் கீழ் அரசாங்கம் இத்திட்டத்திற்கு 938 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.